இதை விட முக்கியமான விஷயம் எந்த டிவி கம்பெனியும் இதை சொல்லவே மாட்டாங்க. சரிங்களா, நான் சொல்றேன். ஏன்னா மக்களுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் டிவியில என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ், இதுல என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ்னு கண்டிப்பா தெரியணும். மேடம், இப்போது நீங்கள் உங்கள் டிவி எனக்கு பிடிச்சிருச்சு, வீடியோ பார்த்தேன், சரி பண்ணலாம் வாங்கலாம்னு யோசிப்பேன். அது போக இதே நான் ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணலான்னு கூட நான் யோசிச்சிருப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது டீலர்ஷிப் ஏதாவது வாய்ப்புகள் இருக்குங்களா? தாராளமாக பண்ணலாம் சார். செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை சார். ஓகே, டெபாசிட் தேவையில்லை. டெபாசிட்டே எனக்கு கொடுக்க வேணாம். நீங்கள் 10 லட்சம் 15 லட்சம்லாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். சரிங்களா, கடையும் வேண்டாம். என்ன சொல்கிறீங்க? ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 months ரீப்ளேஸ்மெண்ட், 2.5 years சர்வீஸ் கொடுக்குறோம். தேர்ட் ஒன் வந்து 1 year ரீப்ளேஸ்மெண்ட், 2 years சர்வீஸ். 4வது வெரைட்டி பெரிய பெரிய பிராண்டே கொடுக்கல, பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோம். இங்கே என்ன ப்ரைஸு கொடுக்குறாங்களோ அதே தான் அங்கேயும் இருக்கும். ஆமாங்க சார், மற்றவங்கள மாதிரி கிடையாது. இன்னொரு விஷயம் மேடம், இன்னும் சில பேர் ஆக்சுவலாக போய் எனக்கு இஎம்ஐலாம் தருவீங்களான்னு கேட்பாங்க. இது எப்படிங்க இது பண்ணுறது? தாராளமாக சார், நம்ம கிட்ட இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. ஓகே ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலாஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான டிவி வீடியோ தான் பார்க்க போகிறோம். டிவி வீடியோன்றதுமே காசு இருந்தாலும் டிவி வாங்கலாம், இல்லைனாலும் டிவி வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட அஃபோர்டபுள் ப்ரைஸில், அதாவது மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டில் நம்ம வந்து டிவி வாங்க போகிறோம். எங்கேன்னு கேட்டிங்கன்னா சென்னை மட்டும் கிடையாதுங்க, எல்லா பக்கம் எங்கள் பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி என்னப்பா இதில் ஸ்பெஷல், நீ எப்படி டிவி கொடுக்குற, என்ன மாதிரி டிவி கொடுக்குற, குவாலிட்டி என்ன, இதெல்லாமே உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நிறையா நீங்கள் டிவி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அதிசயமாக கூட இருக்கலாம் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக முழுமையாக வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க, நிறைய வீடியோஸ் வருது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மேடம், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்ன தான் யூடியூப் திறந்தால் நிறைய வீடியோஸ் இருந்தாலுமே நிறைய பிராண்டோட நிறைய வீடியோஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம சென்னையில் எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக இருக்கிறோம்? சார், சென்னையில் மட்டும் கிடையாது சார், நமக்கு பிரான்ச்சஸ்ன்றது எல்லா ஊர்லேயும் இருக்குது, நம்ம போட்டுட்டும் வந்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நமக்கு சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணா நகரில் பிரான்ச் இருக்குது, கொளத்தூர் இருக்குது, தாம்பரம் இருக்குது, செங்கல்பட்டு இருக்குது. இப்போ ஷோரூம் வந்து நம்ம திருத்தணிலையும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகே, சரிங்களா? ஸோ இத்தனை இடத்துலையும் நம்ம வச்சிருக்கிறது மக்கள் வரணும்னு. அவுட்ல பாத்தீங்கன்னா இது இல்லாம விழுப்புரம் அண்ட் கோயம்புத்தூர்ல நமக்கு பிரான்ச்சஸ் இருக்கு. மேலும் மேலும் எல்லா ஊர்லயும் போட்டுட்டே வந்துட்டு இருக்கோம் நம்ம. ஓகே, அதாவது அங்கங்க இருக்கிற மக்கள் அங்கங்கே போய் விசிட் பண்ணி ஷோரூம்ல டிவியோட ஃபீல் பண்ணிட்டு வாங்கிட்டு போகலாம். ஃபீல் பண்ணி வாங்கிட்டு போகலாம். சூப்பர். ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம எடுக்க காரணம் என்னங்க வீடியோ? சார், மெயின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருத்தணி பிரான்ச் ஓபன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம ஆஃபர்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம். அதை பத்தியும் பார்த்துடலாம். என்னென்ன ஆஃபர்ஸ்? எல்லா பிரான்ச்சஸ்க்கு தான் சார் ஆஃபர். ஏன்னா எல்லா இடத்துலயும் வந்து நீங்க கேட்குற கொஸ்டின் கரெக்ட் தான். ஏன்னா எல்லாரும் பிரான்ச்சைசி கொடுத்துருப்பாங்க, இத்தனை பிரான்ச் சொல்லிட்டு பிரான்ச்சைசி கொடுத்துருப்பாங்க. ஒரு கடையில இருக்க ஆஃபர் இன்னொரு கடையில இருக்காது, ஒரு கடையில இருக்க ரேட்டு இன்னொரு கடையில இருக்காது. இதுதான் விஷயம். இதனால தான் நான் தெளிவாக கேட்டேன். ஏன்னா இவங்க பண்ற விஷயங்கள் சென்னையில் பண்ணாலும் சரி, கோயம்புத்தூரில் பண்ணாலும் சரி, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லாமே நம்மளோட ஓன் அவுட்லெட், ஃபேக்ட்ரி அவுட்லெட். சரிங்களா? ஸோ நம்ம மேனுஃபேக்சரர் ஆஃப் எல்இடி டிவி தெரியும், நீங்கள் வந்திருக்கீங்க, ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கீங்க. ஸோ நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துலேருந்தே மேனுஃபேக்சர் ஆகி வர டிவிஸ் தான் நம்மளோட சொந்த கடைன்றதுனால ரேட்ஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்டில், அதுலேயும் ஆஃபரும் கொடுக்குறோம் நம்ம. ஓகே, அஃபோர்டபுள் ரேட்டுன்றதை விட குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. பெஸ்ட்டு குவாலிட்டியில் கொடுப்பாங்க வித் வாரண்டியோட. ஓகேங்களா? ஸோ அதாவது தயாரிப்பு விலைக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தெரியும் என்ன ரேஞ்சு, எந்த மாதிரி ஆஃபர்ஸு, எங்கெங்கெல்லாம் பிரான்ச்சஸ் பொறுத்தளவு நான் டிஸ்கிரைபே பண்ணிடுறேன். கீழே பார்த்தீங்கன்னா எங்கெங்கே பிரான்ச் இருக்குது, அதோடைய கான்டாக்ட் டீல்ஸ் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துடலாம் மேடம். அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பாக. ஓகே, இப்போது என்னென்ன மாதிரி வெரைட்டிஸ் இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம் சார். மேடம், ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறதுங்க, ஸோ 24 inchesலேருந்து இருக்குது சார். ஓகே, 24 inches நார்மல் டிவி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபிஎஸ் பேனல். எல்லாரும் சொல்லுவாங்க ஐபிஎஸ்னா தட்டினா உடையாதுன்னு. அது கிடையாது. ஐபிஎஸ்னா எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் நிழல் மாதிரி தெரியாது, அந்த நெகட்டிவ் ரோலில் தெரியாது, நெகட்டிவ் இமேஜில் தெரியாது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும்போது, நெக்ஸ்ட் டிவி பார்க்கும்போது நான் காமிக்கிறேன். 1080 பிக்சல் ஃபுல் ஹெச்டி ரெடி கிடையாது. இது ஃபுல் ஹெச்டி. இது சிசிடிவி பர்பஸ்க்கு, மானிட்டருக்கு, கேபிள் டிவி, பென்ட்ரைவ் போட்டுக்கலாம், எல்லா ஆப்ஷனும் இருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 4950 ரூபாய். ஓகே, நம்மளோட ஸ்டார்டிங் ரேட்டு 4950 ரூபாய் சார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 32 inches. ஸோ 32 inchesல 4 வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே,
ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 24 மாதிரியே நான் ஸ்மார்ட் டிவி ஐபிஎஸ் பேனல், உங்களுக்கு சிசிடிவி பர்பஸ், மானிட்டர், கேபிள் டிவி, பென்ட்ரைவ் எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 6700 ரூபாய். ஓகே, 32 இன்ச். ஆமாம், இது வந்து நம்ம சர்வீஸ் வாரண்டியில் கொடுத்துட்ருக்கோம். 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியில் இந்த ரேட் சொல்லிட்டு இருக்கேன் சார். ஓகே. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்லேயே வந்து நம்ம மொத்தம் நான் 32ல 4 வெரைட்டி சொன்னேன். செகண்ட் வந்து ஸ்மார்ட். இது ஃப்ரேம்லெஸ், ஆனா அது ஃப்ரேம் நான் சொல்றது 4 பக்கமும் ஃப்ரேம் வந்துரும். ஆண்ட்ராய்டு 11 வெர்ஷன், 12 வெர்ஷன், 1GB, 8GB, 2 and 16. ஆண்ட்ராய்டில் ஆப்ஸ் எல்லாமே ஆப் ஸ்டோரில் இருக்க ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது உங்களுக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் 15 வாட் ஸ்பீக்கர் கொடுத்து மொத்தமாக 30 வாட் ஸ்பீக்கர் சார். இதுதான் ஸ்பெஷாலிட்டியே. நம்ம மேனுஃபேக்சரர்னும் போது மற்ற எல்லா டிவி கம்பெனிஸும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்க வெறும் 20 to 22 வாட்ஸ் தான் அவுட்புட் கொடுப்பாங்க. நம்ம 30 வாட் ஸ்பீக்கர் கொடுக்குறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கவனம் செலுத்துவோம். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனின்னும் போது அவங்க தனியாக செப்பரேட்டாக சவுண்ட் பார்லாம் வச்சுருப்பாங்க. அந்த சவுண்ட் பாரை ப்ரமோட் பண்ணுறதுக்கு இதில் வால்யூம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து இந்த வால்யூம் ஆகட்டும், கிளாரிட்டி ஆகட்டும், குவாலிட்டி ஆகட்டும் எல்லாத்துலேயும் நம்ம வந்து பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளோட ஆண்ட்ராய்ட் டிவிஸ் எல்லாமே நீங்கள் பிராண்டுன்னு சொல்கிறீங்களே, பிராண்டுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. சோனி, சாம்சங், எல்ஜிக்கு 70% 80% மேட்ச் ஆகும் சார். ஓகே, ஆண்ட்ராய்ட் டிவிஸ். அப்போ 100% கேட்பீங்க. கூகுள் டிவி இருக்கு. கூகுள் டிவி வரும்போது அது என்னன்றது நான் உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா? ஸோ அண்ட் மற்ற பிராண்ட் எல்லாம் இருக்குல்ல, டிசிஎல், எம்ஐ, அதெல்லாம் வந்து 100% மேட்ச் ஆகும் ஆண்ட்ராய்ட் டிவிஸ்க்கு. ஸோ இதுல செகண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம்லெஸ். ஃப்ரேம்லெஸ் பார்த்தீங்கன்னா H2H பேனல், சினிமாட்டிக் வியூயிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஐபிஎஸ் பேனல் சொன்னேன்ல முன்னாடி, அந்த ஐபிஎஸ் பேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிழல் மாதிரி இமேஜ் தெரியாது. நீங்கள் கிச்சனில் இருந்துகிட்டே ஹாலில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஓகே. ஸோ அது வந்து உங்களுக்கு கிளியராகவே தெரியும். ஸோ ஃபோர்த் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் ரிமோட்டோட வரும். ஓகே, 32லே 4 வெரைட்டி வாய்ஸ் ரிமோட்டோட வரும். ஓகே மேடம், இப்போ 32 நம்ம எடுக்கிறோம், ஏதோ ஒன்று எடுக்கிறோம்னு வச்சுங்க, டிஸ்கவுண்ட் எதுவும் இருக்கா? ஆமாம் சார், நான் ஃபர்ஸ்டே சொன்னேனுங்களே. ஸோ 32 ஸ்மார்ட்லேருந்து நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். 32 ஸ்மார்ட் எடுக்கிறவங்க எல்லாருக்குமே 3% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். சூப்பர். 40 இன்ச்சஸில் பார்த்தீங்கன்னா 4 வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் சார். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரேம் மாடல், 30 வாட் ஸ்பீக்கரோட, ஃபுல் ஹெச்டி ஐபிஎஸ் பேனல், சொன்ன மாதிரி ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ் வந்துடும். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் டிவிலே வாய்ஸ் ரிமோட் வந்துடும். அடுத்தது இதில் ஃப்ரேம்லெஸ். ஃபோர்த் மாடல் ஃப்ரேம்லெஸ்ல வாய்ஸ் ரிமோட். வாய்ஸ் ஓகே. ஃப்ரேம் அது போக ஃப்ரேம்லயே வாய்ஸ், ஃப்ரேம்லெஸ்லயே வாய்ஸ். ஓகே ஓகே. சோ இதுக்கும் பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் இருக்கு. சைஸ் மாறுதுங்க சார். டிஸ்கவுண்ட்டும் மாத்தணும். 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். சூப்பர். அது 3, இது 5. இது 5. 40 இன்ச்சஸ்க்கு 5. ஓகே. 43ல 3 வெரைட்டி வச்சிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் இது ஃபுல் HD 1080 பிக்சல்ல வரும் உங்களுக்கு. ஸோ 30 வாட் ஸ்பீக்கரோட இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 43லே வந்து OLED 4K சார். OLED ஓகே, சரிங்களா? OLED 4K. ஸோ 4K அப்படின்னா சும்மா இப்போ 4K வீடியோ தான் போகுது எல்லா இதுலேயும். எல்லாரும் 4Kன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக யூடியூப்ல உங்களுக்கு 4K வீடியோஸ் ப்ளே ஆகும். அந்த வீடியோவோட குவாலிட்டி என்னன்றதை செக் பண்ணணும் நீங்கள். அப்போ தான் அந்த டிவிக்கான குவாலிட்டி தெரியும். நான் 4K சொல்ல டிவியில் நீங்கள் பென்ட்ரைவில் 2160 பிக்சலே போட்டு பார்க்கலாம். ஓகே. ஸோ அதுதான் வந்து 4K, உங்களுக்கு 4K கிளாரிட்டி வரும். அடுத்தது நம்மளோட கூகுள் டிவி. ஸோ 43 இன்ச்சஸ்லேருந்து கூகுள் டிவி வருது. 43லேருந்து கூகுள் வருது. ஸோ முன்ன சொன்ன மாதிரி நம்மளோட ஆண்ட்ராய்ட் டிவிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 to 80% சோனி, சாம்சங், எல்ஜிக்கு மேட்ச் ஆகும். கூகுள் டிவி எடுத்தீங்கன்னா 100% மேட்ச் ஆகும் சார். அதோட கிளாரிட்டி ஆகட்டும், குவாலிட்டி ஆகட்டும், மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே நம்மளோட சோனி, சாம்சங், எல்ஜிக்கு மேட்ச் ஆகிடும். மேடம் இப்போ ஆண்ட்ராய்டு நமக்கு தெரியும், கூகுள் இப்போ என்ட்ரு ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த கூகுள் வந்து எப்படி, அது கூகுள்னா என்ன, அதில் என்ன ஆப்ஷன் தான் இருக்குது அப்படி? ஷூர் சார், நான் சொல்லிடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வாய்ஸ் ரிமோட்னு ஆண்ட்ராய்ட் டிவிஸில் எல்லாத்துலேயும் சொன்னேன். அந்த வாய்ஸ் ரிமோட் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் மட்டும்தான் நீங்கள் யூஸ் ஒர்க் பண்ணும். அது மட்டும்தான் நீங்கள் ப்ளே திஸ் 4K வீடியோஸ், ப்ளே திஸ் சாங், தட் சாங்னு சொல்லலாம் நீங்கள் யூடியூப்பில். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே நெட்ஃப்ளிக்ஸில், ஹாட்ஸ்டாரில் டிவி ஆஃப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வாய்ஸ் ரிமோட், சரிங்களா? அதுக்கெல்லாம் செப்பரேட்டாக வாய்ஸ் ரிமோட் வரும். இதுக்கு வந்து
அது கூடயே வந்துரும். இந்த ஒரே ரிமோட்லயே வாய்ஸ் ரிமோட்டும் வந்துரும் கூகுள்ல ஃபர்ஸ்ட். சோ நெக்ஸ்ட் நம்ம போன்ல இப்ப யூடியூப் பாக்குறோம்ல சார், யூடியூப் பார்க்கும்போது மற்ற ஆப்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்போ இல்லை ஃபேஸ்புக்கோ ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி தான் ஆண்ட்ராய்ட் டிவியில் மிராகாஸ்ட்ன்ற ஆப்ஷன். அதே கூகுள் டிவியில் வரும்போது குரோம் காஸ்ட். நம்ம ஸ்பாட்டிஃபை ஓப்பன் பண்ணும்போது பாட்டு கேட்டுட்டே நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணலாம், ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம்ல. ஸோ அந்த ஆப்ஷன் இதில் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம போன்ஸ் எல்லாத்துலயுமே வந்து கூகுள்னு ஒரு ஆப் இருக்கு. அதுல கூகுள் டிவின்னு இருக்கும். கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிமோட்டே தேவையில்லை சார். டைரக்டா கனெக்ட் பண்ணி டைரக்டா மொபைல் ரிமோட் உடைஞ்சிடுச்சா ஆண்ட்ராய்டு மொபைல்ல நீங்க கனெக்ட் பண்ணிட்டு டிவி ஆஃப் பண்றதுல இருந்து ஆன் பண்றதுல இருந்து கூகுள் அசிஸ்டன்ட்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு அதிலே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப ஆண்ட்ராய்டை விட அட்வான்ஸ்டு. இதை விட முக்கியமான விஷயம் எந்த டிவி கம்பெனியும் இதை சொல்லவே மாட்டாங்க. சரிங்களா, நான் சொல்றேன். ஏன்னா மக்களுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் டிவில என்ன பிளஸ் அண்ட் மைனஸ், இதுல என்ன பிளஸ் அண்ட் மைனஸ்னு கண்டிப்பா தெரியணும். நீங்கள் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் டிவிஸ் எடுத்தீங்கன்னா ஆப் ஸ்டோர்னு இருக்கும். ஆப் ஸ்டோரில் இருக்க குறிப்பிட்ட ஆப்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதே நீங்கள் கூகுள் டிவி எடுத்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் இருக்கும். சரிங்களா, ஸோ ப்ளே ஸ்டோரில் இருக்க எல்லா ஆப்ஸும், ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ஸுமே உங்களுக்கு இந்த டிவிக்குள்ளே வந்துடும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் மெயினான விஷயங்க சார். இந்த 43 இன்ச்சஸ் 3 வெரைட்டிக்கும் 5% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 இன்ச்சு பெரிய டிவி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஆமா பெரிய டிவி வேணும்ன்றவங்களுக்கு 50 இன்ச்சு. 50 இன்ச்லயும் பார்த்தீங்கன்னா நம்ம 2 வெரைட்டிஸ் வச்சிருக்கோம். ஆண்ட்ராய்டும் வச்சிருக்கோம், கூகுளும் வச்சிருக்கோம். ஸோ இங்க இருக்கிறது வந்து ஆண்ட்ராய்ட் டிவி OLED 4K. ஸோ OLEDன்னும் போது அந்த ஷார்ப்னஸ் உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ பிக்சரோட ஷார்ப்னஸ் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. இது நான் சொன்ன மாதிரி 70 to 80% சோனி சாம்சங் எல்ஜிக்கும் மற்ற பிராண்டுக்கும் 100% மேட்ச் ஆயிடும். 35 வாட் ஸ்பீக்கர். ஓகே, சரிங்களா. அண்ட் இதுலயே அடுத்தது கூகுள் டிவி. ஸோ கூகுள் டிவி சொன்ன மாதிரி 100% மேட்ச் ஆகிடும். நான் சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வந்துடும். சைஸ் மாறுதுங்க சார். இதுக்கு வந்து 7% டிஸ்கவுண்ட் கொடுக்கும். சைஸ் அதிகமாக டிஸ்கவுண்ட் இது அதிகமாகுது. சரிங்களா. இந்த சைடு வந்தீங்கன்னா நம்மளோட 55 இன்ச்சஸ் டிவி. ஓகே. ஸோ 55 இன்ச்சஸ் இங்கே இருக்கிறது கூகுளோட கிளாரிட்டி நான் சொல்லவே வேணாம் உங்களுக்கு. நல்லா இருக்கு. கூகுளும் இருக்கு, உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் டிவியும் இருக்கு. இதுக்கும் நம்ம 7% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். நம்மளோட எல்லா ஷோரூம்ஸ்லயும் 65 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கு. 65லயும் கூகுள் அண்ட் ஆண்ட்ராய்டு இருக்கு. 75 போகும்போது உங்களுக்கு கூகுள் ஆண்ட்ராய்டு மட்டும் இல்லாம டச் டிவியும் நம்ம கொடுக்குறோம். ஓகே, 75ல இருந்து 98 வரைக்குமே உங்களுக்கு டச் இருக்குங்க. ஸோ அதுக்கான எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நீங்க நம்ம ஷாப்புக்கு கால் பண்ணீங்கனாலே எல்லாமே கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஓகே மேடம், இப்போது நீங்கள் உங்கள் டிவி எனக்கு பிடிச்சிருச்சு, வீடியோ பார்த்தேன், சரி பண்ணலாம் வாங்கலாம்னு யோசிப்பேன். அது போக இதே நான் ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணலான்னு கூட நான் யோசிச்சிருப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது டீலர்ஷிப் ஏதாவது வாய்ப்புகள் இருக்குங்களா? தாராளமாக பண்ணலாம் சார். ஓகே, இப்போ நீங்களே வந்து பிஸ்னஸ் எடுத்து பண்ண போறீங்கன்னா எடுத்து பண்ணுங்க. பெரிய செலவே கிடையாது நம்ம கிட்ட. செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை சார். ஓகே, டெபாசிட் தேவையில்லை. டெபாசிட்டே எனக்கு கொடுக்க வேணாம். நீங்கள் 10 லட்சம் 15 லட்சம்லாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். சரிங்களா, கடையும் வேண்டாம். என்ன சொல்கிறீங்க? இதெல்லாம் விட எங்களோட ஓன் பிராண்டு. சரிங்களா, இந்த பிராண்ட் நேம்ல நீங்க பண்ணவே வேணாம். இதெல்லாம் செய்ய வேணாம். ஆனா நான் உங்களுக்கு டீலர்ஷிப் கொடுக்குறேன். அது எப்படி சாத்தியம்? பண்ண முடியும் சார். ஏன்னா நாங்க டிவி மேனுஃபேக்சரிங் பண்றோன்றதுனால எங்களால பண்ண முடியும். என்ன பண்ணுவோம்னா எங்ககிட்ட நீங்க மினிமம் 6 டிவி எடுத்தா போதும். 6 டிவி நம்ம 24 இன்ச்ல இருந்து 98 வரைக்கும் ஏதாவது ஒரு டிவி ஒரு சைஸ்லோ இல்லை ஏதோ ஒரு சைஸ்ல 6 டிவியோ நீங்க எடுத்தீங்கன்னா, இப்போ எமி விளாக்ஸ் நீங்க உங்க லோகோவை கொடுத்துட்டீங்கன்னா டிவி ஆன் பண்ணும்போது உங்க லோகோ டிவிக்கு மேல பாருங்க. ஸ்டிக்கர் கிடையாதுங்க, இது பிரிண்ட். ஓகே, பிரிண்ட் போட்டு கொடுக்குறேன். எம்இ பிளாக்ஸ்னு ரிமோட்ல, பாக்ஸ்ல, எம்ஆர்பி ஸ்டிக்கர்ல எல்லாத்துலயும் உங்க லோகோ போட்டு கொடுத்துறேன் சார். வெறும் 6 டிவி எடுத்தா போதும். டீலர்ஷிப். இந்த பிராண்டிங்க்கும் பெருசாலாம் காசு வாங்கல. எல்லாரும் நினைச்சுப்பாங்க பிராண்டிங் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு வாங்குவாங்கன்ட்டு. நம்மள எல்லாமே ஓப்பன். வெறும் 50 ரூபாய் தான் சார்ஜ் பண்றோம். ஓகே, ஒரு டிவிக்கு வெறும் 50 ரூபாய். பிராண்டிங் நான் பண்ணி கொடுத்துறேன். நீங்க வியாபாரம் பண்ணி பிசினஸ் பண்ணா மட்டும் போதும்.
ரைட், இவ்வளவுதான் விஷயம். இவ்வளவுதான் சார். ஓகே. இதுக்கு வெளியில எல்லா இடத்துலயும் போனா நீங்க வந்து எனக்கு முன்னாடியே வந்து 1 லட்ச ரூபாய் கட்டுங்க, 2 லட்ச ரூபாய் கட்டுங்க, இல்ல நீங்க கடை எடுக்கணும், நாங்க சொல்ற மாதிரி கடை திறக்கணும், நாங்க சொல்ற மாதிரி தான் போர்டு வைக்கணும், இவ்வளவு ஸ்டாக் எடுக்கணும், கிடையவே கிடையாது. இதெல்லாம் தேவையே இல்லை. 6 டிவி எடுங்க, உங்களோட ஓன் பிராண்டை நீங்க ரெடி பண்ணிடலாம். நீங்களே ராஜா, நீங்களே மந்திரி. ஆமா, அவ்வளவுதான் விஷயம். ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் சொன்னீங்க, டிவி பற்றின விஷயங்கள் எல்லாமே சொன்னீங்க, கூகுள் ஆண்ட்ராய்டு தெளிவான ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க. வாரண்டி பற்றி சொல்லவே இல்லையே. வாரண்டி வந்து சார் டிவிலே இத்தனை வெரைட்டி கொடுக்குறோம், வாரண்டியில் வெரைட்டி இல்லாமல் இருக்குமா? வாரண்டியில் வெரைட்டி? ஆமாங்க சார், 4 வெரைட்டி கொடுக்குறோம் நாங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியில் கொடுத்துட்ருக்கோம். சர்வீஸ் வாரண்டி அப்படின்னா 3 வருஷத்துக்குமே பொருள் எதுவுமே மாற்றாமல் என்ன ஒரு சர்வீஸ்னாலும் பண்ணி கொடுத்துருவோம். பொருளை மாற்றணும்னா அதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி, அந்த ஸ்பேருக்கு மட்டும் காஸ்ட். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 months ரீப்ளேஸ்மெண்ட், 2.5 years சர்வீஸ் கொடுக்குறோம். தேர்ட் ஒன் வந்து 1 year ரீப்ளேஸ்மெண்ட், 2 years சர்வீஸ். 4வது வெரைட்டி பெரிய பெரிய பிராண்டே கொடுக்கல, பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோம். ஓகே, 3 years ரீப்ளேஸ்மெண்ட் சொன்னீங்க இல்லையா, அது எதுக்கெல்லாம் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் சார்? ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டின்னு எடுத்தாலுமே சரி சார், 6 months ஆகட்டும், 1 year ஆகட்டும், 3 years ஆகட்டும், பீஸ் டு பீஸ் 3 வருஷத்துக்குமே என்ன ப்ராப்ளம்னாலுமே பீஸ் டு பீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ லைன் விழறதாகட்டும், உங்களுக்கு ஸ்பீக்கர் இஷ்யூ ஆகட்டும், பேனலே பிளாங்க் ஆகட்டும், எதுவாக இருந்தாலுமே பீஸ் டு பீஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓ, 3 வருஷத்துக்குமே 3 வருஷத்துக்குமே நம்ம மாற்றிக்கலாம். எத்தனை வாட்டி வேணாலும் மாற்றி கொடுக்குறேன் நான். இது பெரிய பிராண்டே 1 வருஷம் தான் கொடுக்குறாங்க. பிராண்ட்ல இருக்க காஸ்ட் முக்கியமான விஷயம். நீங்க போனீங்கன்னா 1 year வாரண்டின்னு கொடுப்பாங்க, இல்லை 2 year வாரண்டின்னு கொடுப்பாங்க. அந்த ரேட்டே வந்து நம்மளோட ரேட்டுக்கு டச் ஆகாது. இது நான் அடிச்சே சொல்றேன், 3 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கே அது டச் ஆகாது. ரைட். இன்னொரு விஷயம் நான் தெளிவாக கேட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் பிரான்ச்சஸ்ன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, எது பக்கத்தில் இருக்குன்னு கொஞ்சம் வீடியோலே சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக சார். ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் வந்து சென்னைன்னும் போது அண்ணா நகர் வந்து நம்மளோட ஐயப்பன் கோயில் பக்கத்தில் இருக்கு. நெக்ஸ்ட் கொளத்தூர் பாத்தீங்கன்னா ரெட்டேரி ஃப்ளைஓவர் கீழே இருக்கு, சர்வீஸ் ரோட்ல. தேர்டு தாம்பரம் பாத்தீங்கன்னா வேளச்சேரி மெயின் ரோட் போற ரோட்லயே வந்து இருக்கு. நம்ம செங்கல்பட்டு வந்து ராட்ன கிணறுன்னு சொல்லுவோம், அந்த இடம் அங்க இருக்கு. திருத்தணி பாத்தீங்கன்னா திருத்தணி கோயில் ஏறணும்னா அங்க இருந்து 200 மீட்டர்ஸ்ல இருக்கு நம்ம கடை, ரொம்ப பக்கம். திருத்தணி கோயில் போறவங்கள நம்ம கடையும் பார்த்துட்டே போகலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம விழுப்புரம் வந்து கல்யாண் தேட்டர் ரோடுன்னு சொல்லுவோம், நம்ம ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ன்ட்டு அங்க இருக்கு. கோயம்புத்தூர்ல வந்து செந்தில்குமரன் தேட்டர் ஆப்போசிட்ல ராம் நகர்ல இருக்குங்க சார். ஓகே, தெளிவா கேட்டுட்டீங்களா? எல்லாம் ஆன் தி வே, அதாவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும், தூரமெல்லாம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு ஃபீல் பண்ணணும், இல்லை நான் போய் பார்க்கணும், நான் போய் செக் பண்ணி பார்க்கணும், சவுண்டை கேட்டு பார்க்கணுன்னா நீங்கள் இவங்ககிட்ட சென்னை வரணும்னு அவசியம் கிடையாது. அங்கங்கே இருக்கிற பிரான்ச்சுக்கு போனாவே போதும். இங்கே என்ன ப்ரைஸுக்கு கொடுக்குறாங்களோ அதே தான் அங்கேயும் இருக்கும். ஆமாங்க சார், மற்றவங்கள மாதிரி கிடையாது. இன்னொரு விஷயம் மேடம், இன்னும் சில பேர் ஆக்சுவலாக போய் எனக்கு இஎம்ஐலாம் தருவீங்களான்னு கேட்பாங்க. இது எப்படிங்க இது பண்றது? தாராளமா சார், நம்ம கிட்ட இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க சார். ஓகே. சோ இஎம்ஐக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான ரேட்ல என்ன ரேட்டோ அந்த ரேட்ல நீங்க புக் பண்ணிக்கலாம். அதாவது 2024 இன்னைக்கு டேட்ல வந்து புக் பண்ணிக்கிறோம். டேட்ல வந்து புக் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த டிவியோட ரேட் உதாரணத்துக்கு ஒரு 20000 ரூபாய்னு வெச்சுக்கோங்க. 20000 ரூபாயில நீங்க புக் பண்றீங்க, 12 மாசம் ஸ்கீம். சரிங்களா? இது வந்து நகைச்சீட்டு மாதிரி. ஓ, ரைட். மாசம் மாசம் கட்டிட்டே வருவீங்க. நீங்க வாரம் வாரம் கூட கட்டலாம் உங்களால முடியும் அப்படின்னா. இது வந்து மந்த்லி தான் கட்டணும்ன்றது கிடையாது. நீங்க 2 வாரத்துக்கு கட்டலாம், இல்ல மாசம். ஆனா எவ்ரி மந்த் ஒரு பேமெண்டாவது கண்டிப்பா பண்ணி ஆகணும் நீங்க. சரிங்களா? சோ நீங்க கையில காசு இருக்கும் போதெல்லாம் கொண்டு வந்து கட்டிங்கன்னா கார்டு போட்டுருவோம், அதுக்கு பில்லு கொடுத்துருவோம், கார்டுல வந்து ஃபில் பண்ணிட்டே வருவோம் நம்ம. நெக்ஸ்ட் இயர் இப்போ இது வந்து ஜூன் மாசம், 12 மாசம் கழிச்சு 12ஆம் மாசம் உங்களுக்கு இந்த டிவியோட விலை உதாரணத்துக்கு 20000 சொன்னேன், 25000 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது 2025ல 25000 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்பயே உங்களுக்கு இது 20000 ரூபாய்க்கு தான் நான் கொடுப்பேன். நல்ல விஷயமா இருக்கே. சரிங்களா? ஏன்னா என்கிட்ட இருக்கிற ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் அப்பப்போ நான் போட்டு வந்தேன்னா எடுத்துக்கலாம் இல்லையா? நீங்க எடுத்துக்கலாம், அது ஒண்ணு. இன்னொன்னு, ஸோ இப்போ நீங்க இதை போட்டீங்க 20000 ரூபாய். இஃப் இன் கேஸ் விலை கம்மியாயிடுச்சுன்னா அப்போ என்ன கம்மியான ரேட்டுக்கே நீங்கள் எடுத்துக்கலாம். சூப்பர், எல்லாம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க, சூப்பர். இதுதான் விஷயம். டிவி காசு இருந்தாலும் வாங்கலாம், இல்லைனாலும் வாங்கலாம். ஆமாங்க சார், சூப்பர். கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணிக்கங்க. இப்போ எக்ஸாக்டாக நம்ம சென்னையில் லொக்கேஷன் எங்கே மேடம் நம்ம இருக்கிறது? இப்போ வந்து இது அண்ணா நகர் சார். அண்ணா நகர் 2nd அவென்யூ, ஐயப்பன் கோயிலேருந்து பக்கம் சார், 2வது பில்டிங். ஐயப்பன் கோயில் பஸ் ஸ்டாப்ல இருந்து 2வது பில்டிங் உங்களுக்கு. அப்போ இங்கேயும் வந்து எடுத்துக்கலாம். இன் கேஸ் என்னால வர முடியல அப்படின்னா
வர முடியலன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட ரேட் லிஸ்ட் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து சாட்டாக போட்டு வச்சுருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு அமுச்சு விடுவாங்க. கால் பண்ணி நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் கேட்டு எங்ககிட்டேருந்து வாங்கிக்கலாம். கொரியரில் உங்களுக்கு அமுச்சுடுவோம். இந்த 5 பொருள் ஃப்ரீயாக தரேன், 10 பொருள் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லிட்டு இதில் ரேட் வச்செல்லாம் பண்ணுற வேலையெல்லாம் இவங்ககிட்ட இருக்காது. என்ன இந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான ப்ரைஸ் என்ன, அஃபோர்டபுள் ப்ரைஸில் அவங்க கொடுத்துட்ருப்பாங்க, பெஸ்ட் குவாலிட்டியில். எல்லா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் போய்ட்டு கான்டாக்ட் பண்ணிக்கங்க. லொக்கேஷன், அதாவது பிரான்ச்சஸ் லொக்கேஷன் ஆகட்டும் சரி, இந்த லொக்கேஷன் ஆகட்டும் சரி, எல்லாமே டிஸ்கிரைப் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதே மாதிரி சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ மேம்.